இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நெகேமியா 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கைகளையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். இங்கே நகேமியா என்பவர் அர்தசாஷ்டா என்ற ராஜா, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாவா இருந்தாரு. அவர் ஆண்ட காலத்துல இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனா இருந்தார். பானபாத்திரக்காரன்னா ராஜாவுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட அந்த நெகேமியா நம்முடைய எருசலேமின் ஆலயம் இடிக்கப்பட்டு அதன் அலங்கங்கள் இடிக்கப்பட்டும் அதன் வாசல்களை எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதை குறித்து வேதனை அடைகிறார். அப்ப ராஜா அவரை பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் துக்கமுகமா இருக்கிறாய்ன்னு. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது என் மனதிலே துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தானமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்போ தேவ ஆலயத்தின் மீது அவருக்கு ஒரு கரிசனை இந்த நெகேமியாவுக்கு இருந்தது. அவர் ஒரு பானபாத்திரக்காரனா இருந்தும் தேவனுடைய ஆலயத்தின் மீது அவர் வைத்திருந்த பற்றுதலை பாக்குறோம். அப்ப ராஜா என்ன சொல்றாரு, நீ கேட்கிற காரியம் என்னன்னு கேட்கிறாரு. அப்பொழுது அவன், பரலோகத்தின் தேவனாகிய என் தேவன் என் ஜபத்தை கேட்டு ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் அடியேனுக்கும் அது சமூகத்திலே தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன்னு அங்க சொல்லுகிறத பாக்குறோம். அதே போல அந்த ராஜாவும் அவரை அனுப்புறாரு. அவர் போய் என்ன பண்றாரு, அங்க எருசலேத்துல மீந்து இருக்கிற யூத இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஆலயத்தை அந்த ஆலயத்தின் அந்த அலங்கத்தை மறுபடியும் கட்டி எழுப்பவும், அந்த எரிந்து போன அந்த வாசல்களை எல்லாம் மறுபடியும் அதை புதுப்பிக்கவும் இந்த நெகேமியா எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் ஆலயம் அந்த அலங்கெல்லாம் 52 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை அவர் கட்டி முடிக்கிறார். 12 வாசல்களும் மறுபடியும் கட்டப்படுது. அந்த வாசல் காக்கிறவர்களை எல்லாம், காவல் காக்கிறவர்களை எல்லாம் ஒவ்வொரு வாசலும் வைத்து அதை பத்திரமா அதை கட்டி முடிக்கிறாங்கன்னு பாக்குறோம். அப்ப குறிக்கப்பட்ட காலத்திலே தேவனுடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்தணும். அதுக்கான விறகு காணிக்கைகளை எல்லாம் முதற் பலன்களை எல்லாம் குறித்து இந்த நெகேமியா திட்டம் பண்ணி அதை லேவியர்களுக்கு அதை அறிவித்து அதை முறைப்படி அதெல்லாம் செய்யறாரு. சரி, எந்த ஒரு நன்மையை செய்தாலும் நாம தேவனிடத்துல நினைவு கூறணும் இல்லையா? நாம செய்த நன்மைகளை தேவனிடத்துல நினைவு கூறணும். இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை தேவன் நினைவு கூர்ந்து நம்ம அந்த பாடுகளிலிருந்து பிரச்சனைகள் இருந்தும் விடுதலை ஆக்குவார். இந்த நெகேமியா அப்படிதான் செய்யறாரு. தன்னுடைய காரியங்களை தேவனுக்கு நினைப்பூட்டி நன்மை உண்டாக என்னை நினைத்தருளோன்னு சொல்றாரு. அந்த ஆலயத்தினுடைய காரியங்கள், பலி செலுத்தும் காரியங்கள், விறகு காணிக்கை, முதற் பலனின் காணிக்கை எல்லாத்தையும் அவர் திட்டம் பண்ணுகிறத பாக்குறோம். நெகேமியா 13:14 பாக்குறோம், என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். நான் செய்த நற்கிரைகளை குலைத்து போடாம அந்த நற்கிரைகள்லாம் எனக்கு நினைத்து பாரோன்னு சொல்லி தேவனிடத்துல அவர் விண்ணப்பம் வைக்கிறத பாக்குறோம். நெகேமியா 13:32 பாக்குறோம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அவர் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் தேவனுக்கு நினைப்பூட்டுகிறார். இதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கும் கற்றுத்தருகிறார். நாமும் தேவனுக்காக என்ன செய்திருக்கிறோம், ஆலயத்துக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் இல்லையா, ஊழியங்களுக்காக நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தேவனிடத்துல நாம் நினைவு கூறும்போது நம்ம குடும்பங்கள்ல இன்றைக்கும் இருக்கிற பிரச்சனை, பாடுகள், சமாதான குறைச்சல், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், இந்த மாதிரியான காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். ஏன்னா தேவனுக்காக நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது அதுக்கேற்ற பலனை நமக்கு தேவன் தருவார். இங்க நெகேமியா ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படியாக எல்லாரையும் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளும்படியாக லேவியருக்கும் அந்த வாசல் காக்கிறவர்களுக்கும் அவர் சொல்றாரு.
அதே போல அதை வந்து நீங்க என்னை அப்ப தேவனிடத்துல அந்த காரியத்தை அவர் ஒப்புவிக்கிறார். நீர் என்னை இந்த காரியமாய் நினைத்தொருளி எனக்கு மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். தேவனுடைய இரக்கத்தை அப்பப்ப சொல்லி சொல்லி தான் செய்த நன்மைகளை அவர் சொல்லி சொல்லி அந்த இரக்கத்தையும் கிருபையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்னு பாக்குறோம். அதே போல தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 106:4 கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படி தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய நன்மையை நான் கண்டு. அப்போ தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டு தேவனுக்கு உண்மை உத்தமமா இருக்கிறவர்களுக்கு தேவன் செய்த நன்மையை அங்க தாவீது நினைவு கூர்றாரு. ஜாதிகளின் மகிழ்ச்சியாக மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு நான் மேன்மை பாராட்டணும், அதை போல நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல அந்த நினைவு கூறுதல விண்ணப்பத்தை ஜபத்தை அவர் வைக்கிறார். சங்கீதம் 105 பாக்குறோம், உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும் சொல்றாரு. அப்போ ஜனங்களுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையின்படி என்னையும் நினைச்சரணும். அங்கே தன்னை வந்து தாழ்த்துகிறார். தேவன் ஜனங்களுக்கு பாராட்டும் இரக்கத்தை போல தனக்கும் அவர் இரக்கத்தை தரணும், அவர் ரட்சிக்கணும், அவர் தன்னை சந்திக்கணும் அப்படின்னு ரட்சிப்பினால் தன்னை சந்திக்கணும்னு தாவீது அங்க முறையிடுறத பாக்கிறோம். சங்கீதம் 26:8-9 பாக்கிறோம், கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உம்முடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் இங்க சொல்றாரு. அப்போ தேவனுடைய எப்பவுமே தாவீது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போதெல்லாம் அவர் மன மகிழ்ச்சியோடு புறப்பட்டு தன் ஜனங்களோடு ஆலயத்துக்கு போனார்னு பாக்குறோம். ஆலய காரியங்கள்ல அந்த வாசஸ்தலத்துல தேவனுடைய மகிமை தங்கி இருக்கிறது. அந்த ஸ்தானத்தை வாஞ்சிக்கும் போது அங்க தேவனுடைய மகிமையை நாம பெற்றுக்கொள்ளுகிறோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம அங்க பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல அவர் தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை பாவிகளோடு என் ஜீவனை இரத்த பிரியரோடு கூட வாரிக்கொள்ள அதையும். அப்போ எனக்கு விரோதமா என் ஜீவனை கொல்ல நினைக்கிறவர்களே, அப்படிப்பட்ட பாவிகளுக்கு என் ஜீவனை நீங்க மீட்டு காத்து ரட்சித்தரலன்னு சொல்லி தேவனிடத்துல ஒரு நினைவு கூறுதல் ஜபத்தை இங்க தாவீது வைக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதே போல தாவீது தன் இள வயதில் செய்த பாவத்தை தேவனிடத்துல நினைவு கூறும்படியா அதை வைத்து அதை வந்து மன்னிப்பும் அவர் கேட்கிறாரு. சங்கீதம் 25:7 பாக்குறோம், என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிருப்பீராகன்னு சொல்லி, கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி என்னை நினைத்தருளும். அந்த சின்ன வயசுல செய்த, அதாவது அவர் உரியாவின் மனைவியாகி அந்த பத்சபாலை அவர் அபகரித்து கொண்டார் இல்லையா, அந்த உரியாவை போர்ல முன்னிறுத்தி அவரை தந்திரமாய் கொலை செய்யும்படி அவர் கையிலேயே வந்து அந்த ஓலை வந்து எழுதி அனுப்பி இருப்பார். அப்போ அந்த போர்ல முன்னாடி நிறுத்தி அந்த யோவாப் என்கிற அந்த போர் சேவகர் வந்து என்ன பண்றாரு, அந்த தளபதி வந்து அவரை முன்னிறுத்தி அந்த உரியாங்க கொல்லப்படுறான். அப்போ அந்த பாவம் வந்து தேவனுக்கு முன்பாக அருவருப்பா இருக்குது இல்லையா, அந்த மீறுதலை தேவன் நினைவு கூர்ந்து தன்னை மன்னிக்கும்படியாக தயவு செய்யும்படியா தேவனுடைய கிருபையை நினைத்தருளும்படியா அவர் கேட்கிறார், அந்த பாவத்துல இருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, என்னை என்னை தயவு காண்பீங்கன்னு கேட்கிறாரு. கிருபையின்படி என்னை நினைத்தரலாம், நான் இளவயதில் செய்த பாவத்தையும் மீறுதலையும் நீங்க நினையாது இருக்கணும்னு சொல்லி தேவனிடத்துல அவர் விண்ணப்பம் வைக்கிறார். அப்போ நெகேமியா இன்னைக்கு நாம பாக்குறோம், அவர் நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிறபடி தேவனாகிய கர்த்தருடைய பலிபீடத்துக்கு எரிக்கிற கட்டை குறிக்கப்பட்ட காலங்கள்ல வருஷம் அவங்களுடைய பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய விறகு கட்டைகளை எல்லாம் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் ஜனத்துக்கும் சீட்டு போட்டு அது சரியாக நடத்தும்படியா ஜனங்களை அவர் நடத்தினதையும் தேவனுக்கு பிரியமா ஆலய காரியங்களை அவர் பாராட்டின காரியங்களையும் நினைத்தருளும்படியா சொல்றாரு. இன்னைக்கு நாமும் தேவனுடைய காரியங்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறோமோ அதை நாம் தேவனுக்கு நினைப்பூட்டும் போது கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய ஜப விண்ணப்பங்களுக்கும் செவிசாய்த்து அவர் நமக்கும் பதில் தருவார், நம் குடும்பங்களில் சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். அதனால ஒரு நினைப்பூட்டுதலின் ஜபமும் நாமும் செய்ய மறந்துவிடக்கூடாது. ஆமீன்.